எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், அரசியல் தலைவர்கள், கள யதார்த்தங்கள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரம் வீண் போகாமல் பார்த்துக் கொள்ளுகிறேன். இப்போது இணைந்ததற்கு மிக்க நன்றி. ஒரு பரபரப்பான அரசியல் நிகழ்வு, தமிழக அரசியல் நிகழ்வு சம்பந்தமாக உங்களிடம் பேசுவதற்கு வந்திருக்கிறேன். நேற்றைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் தளத்திலே ஒரு பரபரப்பான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தமிழக ஆளுநர் தமிழக அரசுக்கு எழுதியுள்ள ஒரு கடிதத்திலே ஆளுநருடைய செக்ரட்டரி செயலாளர் தமிழக அரசு பாஜக தலைவர் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு தொடரலாம் என்று ஒரு அனுமதி கொடுத்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது எதற்காக என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த ஆண்டு இறுதியிலே, அதாவது செப்டம்பர் 2023 செப்டம்பர் மாதத்திலே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை விவரித்து பேசியிருந்தார். அந்த பொதுக்கூட்டத்திலே, அதாவது 1952ஆம் ஆண்டு நடந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே நடந்த ஒரு நிகழ்விலே பசும்பொன் தேவர் ஐயா அவர்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த பேரறிஞர் CN அண்ணாதுரை மற்றும் PT ராஜன் நீதி கட்சி தலைவர் அவர்களை எதிர்த்து கடுமையாக விமர்சனங்கள் செய்து அவர்களை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்தே கூட விரட்டி விட்டார் என்ற ரீதியான கருத்துக்களை அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இது அந்த சனாதன எதிர்ப்பு குறித்த ஒரு சர்ச்சையை பற்றி பேசும்போது இந்த கருத்தை தெரிவித்தார். அதாவது கடந்த வருடம் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை வேரோடு அழிப்பதுதான் தன்னுடைய நோக்கம் என்று பேசியிருந்த சூழ்நிலையிலே சனாதனத்தை அழிக்க பல நூற்றாண்டுகளாக அல்லது பல பத்தாண்டுகளாக பலரும் முயன்று வந்திருந்தும் கூட அது ஒருவராலும் நடக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் முன்னோடியான பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களை கூட முயன்றார், ஆனால் முடியவில்லை. அப்போது இருந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா போன்றவரெல்லாம் இந்த சனாதனத்தை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போவார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்ததே. அதே போல இப்பொழுதும் சனாதனத்தை வேரோடு அழிக்க முடியாது, அதெல்லாம் வெறும் பகல் கனவு. இதுதான் அண்ணாமலை பேசியிருந்த சாராம்சம். இந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பற்றிய பேச்சு சர்ச்சையை தூண்டக்கூடிய பேச்சு, பொது அமைதி, பப்ளிக் குட், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய பேச்சு, சமுதாயங்களுக்கு இடையே துவேஷத்தை கிளப்பக்கூடிய ஒரு பேச்சு, நாட்டுக்கு எதிரான பேச்சு, நாட்டு நலனுக்கு எதிரான பேச்சு, செடிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அதற்கு எதிரான பேச்சு. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வழக்கு பதிய அனுமதி கோரியிருந்தார்கள். பலரும் கேட்கக்கூடிய கேள்வி பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமே தானே தவிர ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAவோ MPயோ கிடையாது. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த வழக்கிலே ஆளுநருடைய அனுமதி தேவை என்று பலரும் கேட்கிறார்கள். இது முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கான விடை, எப்பொழுதும் யாராக இருந்தாலும், அது எந்த அரசு ஊழியராக இருந்தாலும் இல்லை பொது ஊழியராக இருந்தாலும் இல்லை ஒரு ஆர்டினரி சிட்டிசன், ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும், அவர்கள் மீது நாட்டுக்கு எதிரான நாட்டு நலனுக்கு எதிரான ஷரத்துக்களை செக்ஷன்ஸ்ல வழக்கு பதிய வேண்டும் என்று சொன்னால், அதாவது செடிஷன் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்திலே, அந்த செடிஷன் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பதிய வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட கண்காணிப்பாளரோ அல்லது மாநில அளவு DIGயோ அல்லது ஏதாவது ஒரு செக்ரட்டரியோ உறுதியாக அந்த நபர் மீது வழக்கு தொடர்வதற்கு ஆளுநரிடம் அனுமதி பெற வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா குறித்த பேச்சை அண்ணாமலை பேசியதாலே அது நாட்டு நலனுக்கு எதிரானது, செடிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு என்பதாலே அப்பொழுது தமிழக அரசு ஆளுநருக்கு இதை தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த கடிதத்திற்கு ஏப்ரல் 25ஆம் தேதி ஆளுநர் தரப்பிலிருந்து பதில் இருக்கிறது. அந்த பதிலிலே ஆளுநர் சரி, இந்த விஷயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது நீங்கள் கிரிமினல் வழக்கு தொடரலாம், செடிஷன் அந்த செக்ஷன்லையும் சேர்த்த வழக்கு தொடரலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த கடிதத்தை தான் நேற்று அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலே பகிர்ந்திருந்தார். அதற்கு பிறகு இது ஒரு பெரிய செய்தியாக பல பத்திரிகைகளில் நேற்று இரவு முதல் இன்று காலையெல்லாம் கொண்டிருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பது, தான் பேசியதிலே எந்த விதமான தவறும் இல்லை
என்றும் ஒரு சரித்திர நிகழ்வை சுட்டிக்காட்டித்தான் பேசினார். சனாதனத்தை யாருமே அழிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்வதற்குத்தான் பேசினார். அவர் சொன்னதெல்லாம் சரித்திர நிகழ்வு, எதுவுமே ஒரு கற்பனை அல்ல, அல்ல துவேஷ பேச்சு கிடையாது. பசும்பன் தேவரையா பேசிய பேச்சை, அவருடைய நடவடிக்கையை சுட்டிக்காட்டி அதை மக்களுக்கு நினைவுபடுத்த, ஆளுங்கட்சிக்கு நினைவுபடுத்தத்தான் நான் பேசியிருக்கிறேனே தவிர இதில் எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லை என்று தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது போல 1000 வழக்குகள் வந்தாலும் கூட பாஜகவின் தொண்டன் அதை சந்திக்க தயாராக இருக்கிறான். இது போல இன்னும் பல வழக்குகளை போடுங்கள் என்ற ரீதியிலாக நேற்று எக்ஸ் தளத்திலே பதிவேற்றிருக்கிறார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு எப்போது பதியப்படும் என்று தெரியவில்லை. ஆளுநருடைய அனுமதி கிடைத்துவிட்டால் அடுத்த நிமிடமே எந்த ஒரு காவல் நிலையத்தில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அந்த காவல் நிலையத்தில் இந்த கம்ப்ளைண்ட் பதியலாம். எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அதன் அடிப்படையில் அண்ணாமலையை கைது கூட செய்ய முடியும் என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அந்த கட்டத்திற்கு, அந்த நடவடிக்கைக்கு தமிழக அரசு எப்போது போவார்கள் என்று எந்த விதமான தெளிவும் கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை, தமிழக பாஜகவை பொறுத்தவரை, அண்ணாமலையை பொறுத்தவரை இதை வழக்காடு மன்றத்தில் நாங்கள் சந்திப்போம் என்று தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இது முக்கியமான ஒன்று. இதே போல இன்னொரு வழக்கு சேலத்திலே அண்ணாமலை பேசிய ஒரு பேச்சுக்காக அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. இதை போன ஆண்டு 2023ஆம் ஆண்டு பியூஷ் மனுஷ் என்ற சேலத்தை சேர்ந்த நபர், அவர் அண்ணாமலை மீதும் அந்த பேசு தமிழா பேசு யூடியூப் தளத்தினுடைய நிர்வாகி ராஜவேல் நாகராஜன், இவர்கள் இருவர் மீதுமே கிட்டத்தட்ட இதே ஷரத்துக்களின் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த வழக்கிலுமே கூட ஆளுநர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, அண்ணாமலை மீது வழக்கு பதிவதற்கு அனுமதி கொடுத்திருந்தார் என்று நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. அந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் எதுவுமே தமிழக அரசு சார்பில் நடக்கவில்லை என்பது மிக மிக முக்கியமாக இதில் நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த ஆளுநருடைய அனுமதி, ஆளுநருடைய கவர்னர் சாங்ஷன், அந்த கடிதத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே திமுக அரசு நடவடிக்கை ஏதும் எடுப்பார்களா, இல்லை அதை ஆறப்போட்டு விடுவார்களா என்பதெல்லாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். அண்ணாமலையை பொறுத்தவரை தெளிவாக இந்த வழக்கை சந்திப்போம், எதிர்கொள்வோம், முடிந்தால் கைது செய்து பார்க்கட்டும், நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம், நீதிமன்றத்தில் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்வோம் என்று தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு சர்ச்சை சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றும் கூட சொல்லப்படுகிறது. இப்பொழுது தேர்தல் கிட்டத்தட்ட பாதி தேர்தல் முடிந்துவிட்டது. இன்றுமே கூட ஒரு சுற்று பாராளுமன்ற தேர்தல் பல மாநிலங்களில் நடக்கிறது. கிட்டத்தட்ட 300-350 தொகுதிகளில் தேர்தல் முடிந்துவிட்டது. இன்னும் 180 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கும் சூழ்நிலையே ஜூன் 4 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை எல்லோரும் எதிர்பார்க்கின்ற விதமாக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அப்பொழுது இங்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும், அமலாக்கத்துறை பல வழக்குகளை திமுக அமைச்சர்கள் மீது போட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறையில் இருக்கிறார். துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதே போல இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற அனிதா ராதாகிருஷ்ணன், KKS ராமச்சந்திரன், பொன்முடி போன்றோர் மீதும் கூட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இதில் 2-3 அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகளை சம்பந்தப்பட்டவர்கள் கைதுக்கான வாய்ப்பு கூட ஜூன் 4க்கு பிறகு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிற சூழ்நிலையிலே அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருமே என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலே உறுதியாக அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு தயங்காது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டு இருக்கிறார். ஒருவேளை அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டால், அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுப்பது அவ்வளவு எளிதாக இருக்காது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த சூழ்நிலையில் அவர் ஒருவேளை MP ஆகிவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் இதே விஷயங்களை லோக்சபா சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தெரிவித்து அனுமதி கிடைத்த பட்சத்திலே தான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஒருவேளை அதற்கு முன்பு என்றால் எப்போது வேண்டுமானால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஒருவேளை வரும் நாட்களிலே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அண்ணாமலை கைது வரைக்கும் போவார்களா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உறுதியாக இந்த விஷயத்தில் அண்ணாமலையுடைய தரப்பு, தமிழக பாஜக தரப்பு நீதிமன்றத்தை உடனடியாக இந்த வாரமே கூட அணுகுவார்கள் என்று சொல்லுகிறார்கள்.
எந்த அளவிற்கு வந்து அண்ணாமலை ஏற்கனவே இங்கு வந்து மக்களுடைய பெரிய ஆதரவு பெற்றிருக்கும் நிலையில அண்ணாமலை வளர்ந்து வருகின்ற ஒரு நிலையிலே வந்து இது போன்ற நடவடிக்கைகள் அண்ணாமலையின் பக்கம் மேலும் மக்கள் ஆதரவை திருப்பி விடுமா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஆதரவு இங்கு அதிகமாகுமா என்றெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இனி வரும் அடுத்த 1.5-2 ஆண்டுகள் மிக மிக முக்கியமான ஒரு நேரமாக கருதப்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் எப்படி என்றாலும் 40 வந்து 30-32 தொகுதிகள் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று சொல்லுகிறார்கள். இனி அவரிடம் இருக்கும் மிக பெரிய அடுத்த சவால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தலும் கூட கூட்டணியின் பலத்தின் அடிப்படையிலே வந்து திமுக மீண்டும் வெற்றி பெற்று விடுமா, இல்லை ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவிலே பரிணாமமாக எடுக்கும் என்று சொன்னால் அப்பொழுது ஒருவேளை மீண்டுமே வந்து இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே வந்து எந்த அளவிற்கு அண்ணாமலை வளர்வதற்கு, அண்ணாமலையுடைய தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சிக்கே வந்து திமுக வந்து தூபம் போடுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உறுதியாக கைது போன்ற நடவடிக்கைகளிலே போகும் என்றால் அது அண்ணாமலையுடைய தமிழக அரசியல் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்கும் பாஜகவுடைய தொண்டர்கள் உறுதியாக அண்ணாமலையின் பக்கம் இன்னும் வலுவாக திரும்புவார்கள் என்பதில் என்ற சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல இது போன்ற ஒரு வழக்கு போன வருடம் போடப்பட்டது, ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த வழக்கிலேயும் அப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்களா, இல்லை ஒருவேளை துணிந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து எஃப்ஐஆரை பதிந்து கைது வரைக்கும் போவார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசியல் எப்பொழுதுமே பரபரப்புக்கு பஞ்சம் கிடையாது. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இதில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வேறொரு தகவலோடு நான் மீண்டும் ஒருவரை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.